முதல் செய்தி, ஜனநாயக திருவிழா தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுல வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும் போது அதிகமாக நடைபெற்றிருக்கிறது. அது ஒரு பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது அப்படின்லாம் சொல்றாங்க. 84.69% தமிழகத்தில் வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது. இதுல பெண்கள் பெருவாரியாக 85.70% பெண்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். இது மாற்றத்தை வேண்டி இப்படி சாறை சாறையாக மக்கள் வாக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எஸ்ஐஆர் மூலமாக பல போலி வாக்காளர்கள், இறந்து போன வாக்காளர்கள், இடம் மாறி போன வாக்காளர்கள், இப்படிலாம் பல பேர் நீக்கினதுனால எத்தனை லட்சம் பேர் நீக்கினாங்க? 75 லட்சம் பேர் கிட்ட. ஆமா. அப்படி 75 லட்சம் பேர் நீக்கப்படாமல் இருந்தா இந்த 75 லட்சம் சேர்ந்துதான் நீங்க பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிருப்பீங்க. அது போன பிறகு ஆட்டோமேட்டிக்கா பெர்சன்டேஜ் கூடும் இல்லைங்களா? அதான் அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5% to 6% தான் கூடியிருக்கும் நான் நினைக்கிறேன். கரெக்டா நான் கணக்கு போட்டு பார்க்கல. அவ்வளவுதான் கூடியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அதிகமான மக்கள் தேர்தலில் பங்கெடுத்துக் கொள்வது என்பது ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா இந்த நாட்டில் நக்சலைட்டுகளோ இல்லை மாவோயிஸ்டுகளோ கம்யூனிஸ்டுகளோ இன்னும் பல பேர், மக்கள் அதிகாரம் போன்ற பல அமைப்புகள் நீங்க தேர்தலில் பங்கு எடுக்க கூடாது, தேர்தலை புறக்கணிப்போம் என்று சொல்றாங்க. ரொம்ப தப்பு அது. மக்கள் மன்றத்தில் உங்கள் தீர்ப்பை கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த தேர்தல். அதனால ஒரு ஆட்சி மாற்றத்தையோ வர இதே ஆட்சி தக்க வைக்க வேண்டுமா என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை உங்கள் கையில கொடுத்திருக்காங்க. அதை கடமையாக எடுத்து செய்யணும். அதை செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது ஒரு நல்ல ஒரு பார்வை. பொதுவா அந்த அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் போய் ஓட்டு போடுறாங்கன்னு என்ன அர்த்தம்னா, இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக ஒரு மனப்பான்மை இருக்கும்போது, எப்படியாவது ஆட்சியை மாத்தணும் என்கின்ற எண்ணம் வரும்போது நிறைய பேர் போய் ஓட்டு போடுவாங்க. இது ஒரு பேசிக் லெசன், ஒரு பேசிக் பிரின்சிபிள் இந்த தேர்தல் கணிப்பு பொறுத்த வரைக்கும். அதை வைத்து பார்க்கும்போது நிறைய பேர் போட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் 6% 7% எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். எஸ்ஐஆர் அந்த கணக்கு விட்டு பார்த்தா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. அப்ப அதிகமாக விழுந்த வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக விழுந்த வாக்குகள். அப்படி ஒரு கருத்து அதுதான் இருக்க முடியும். ஏன்னா அது எப்படி சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்க சர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ திமுக தான் ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க உள்ள கிறிஸ்துவர்கள் மத்தியிலேயே பல பேர் விஜய்க்கு ஓட்டு போட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ மனக்குழப்பம் ஒரு சில பேருக்கு வந்திருக்கிறது. நம்ம சர்ச்சை மீறி போடுறதா, அப்ப போகாமே இருந்துடலாமே. இதையும் சொல்லி ஆகணும், மிக குறைவான வாக்குப்பதிவு நடைபெற்ற மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம் உண்டு. அதுதான் காரணமா இருக்க முடியும் என்று சொல்றாங்க. அதனால இந்த பிலாசபி வைத்து பார்க்கும்போது என்னன்னா, ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு அலை வீசும் போது அந்த அலை காரணமாக நிறைய பேர் ஓட்டு போட போவாங்க. இன்னும் சொல்ல போனாலும் கிளாம்பாக்கத்துல பல பேர் பஸ் கிளம்பி ஊருக்கு போக முடியாது, தடுத்த பிறகும் கூட இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா, இதனால கலக்கத்தில் இருக்கக்கூடிய திமுக என்பது உண்மையிலே அது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா கலக்கத்துல திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் கலக்கத்துல இருக்கு, நாம் தமிழரும் கலக்கத்துல இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் கலக்கமோ கலக்கத்துல இருக்கு, எல்லாருமே கலக்கத்துல இருக்காங்க. ஏன்னா நீங்க பாருங்க, ஒன்று எதிர் வாக்குகள் ரெண்டா பிரியுது. விஜய் பக்கம் போகுது திமுக எதிர்க்கூடிய வாக்குகள்ல, இன்னொரு பக்கம் அதிமுக போகுது. ஃபுல்லுமே அதிமுக போல. அந்த கலக்கம் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு. அப்புறம் விஜய்க்கு யாருடைய வாக்கு வருது? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ல பெரும்பாலும் போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் இல்ல, லாஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் போடுறாங்க, மிடில் உள்ளவங்களும் போறாங்க, லேடிஸ் பல பேர் போறாங்க. அர்பன்ல பல பார்த்தோம்னா எல்லா அக்ராஸ் ஆல் செக்ஷன்ஸ் விஜய்க்கு ஓட்டு போகுது. குறிப்பா அவர் என்ன சில இடங்கள்ல வேர்ட் ஆஃப் மவுத் இல்ல, இந்த காது வழியா சொல்லக்கூடிய பிரச்சாரம் சொல்லுவாங்க இல்லையா, கிசு கிசுவா, அது என்ன சொல்றது, ஆமா, காது வழியாக காதாக. அங்க என்ன சொல்றாங்க, எந்தெந்த இடத்துல சைவ பிள்ளைமா இருக்காங்களோ அதனால நாங்க பிள்ளைமார் சமூகம் வேளாளர்கள் அவங்களாம் எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படி முடிவு பண்ணி அது போகுது. கிறிஸ்துவர்கள் பல பேர் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, மைனாரிட்டி யாரும் போற மாதிரி தெரியல. அப்ப குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பெரிய ஓட் பேங்க் முழுக்க கலகலத்து போய் அதுல பெரும்பாலான செக்ஷன் விஜய்க்கு போயிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுகள்ல பல விஜய்க்கு இப்ப எல்லாமே அப்படி போகுது.
அப்ப விஜய் எத்தனை ஓட்டை பிடிக்கிறார், எத்தனை பேர் ஓட்டை பிரிக்கிறார், எவ்வளவு பிரிக்கிறார் அப்படி பார்க்கும்போது எல்லாம் ஒரு அனுமானம் தான். வடக்கு மாவட்டங்கள்ல திமுக ஓட்டை பிரிக்கிறார், தென் மாவட்டங்கள்ல அதிமுக ஓட்டை பிரிக்கிறார் ஒரு ஜெனரலா சொல்றாங்க, ஒரு பொதுவான கருத்து. அப்படி பார்க்கும்போது எல்லா கட்சிகளுமே கலக்கத்தில் இருக்கின்றன. அதனால யார் எப்படி வருங்கிறதே யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு குழப்பம் தான் இருக்கு. அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறது விஜய் மட்டும் தான். ஏன்னா அவருக்கு ஜீரோல இருந்து வர்றது எல்லாமே லாபம் தான். அதனால he will be the best spoiler. இதுதான் இப்போ உள்ள யதார்த்தமான ஒரு கள நிலவரம். அது யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. எனிகோ நிச்சயமாக சொல்ல முடிகிறது, திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குன்றது மட்டும் இப்போ உறுதியா சொல்ல முடியும். அதிமுக முழு மெஜாரிட்டில ஆட்சி அமைக்குமா, இல்ல ஒரு தின் மெஜாரிட்டில ஆட்சி அமைக்குமா, இல்ல இழுபறி ஆகுமா, இதெல்லாம் எதுவுமே விஜய் எத்தனை பெர்சன்டேஜ் வாக்குகள் எடுக்கிறார் என்பதை பொறுத்து எல்லாமே மாறும். அது யாராலையும் கணிக்க முடியல. இது ஒன்று. ரெண்டாவது, திமுகவுக்கு எதிரான மனநிலை என்பது ரொம்ப பரவலா எல்லா இடத்துலயும் இருக்கு. நீங்க ராதாபுரத்தை பல இடம் நம்ம உதாரணம் காமிச்சோம். அனிதா ராமகிருஷ்ணன் கோட்டையா இருந்தது, அனிதா ராதாகிருஷ்ணன் இடத்த கோட்டையா இருந்தது என்று சொல்லக்கூடிய இடத்துல கூட பெரிய எதிர்ப்பு, போற இடத்துல எதிர்ப்பு, பல அமைச்சர்கள் போகக்கூடிய இடத்துல கடுமையான எதிர்ப்பு. நான் எங்க பகுதியில இந்த நெசப்பாக்கம் பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒருத்தர் அந்த வீட்டு வேலை செய்யக்கூடிய எல்லாம் பார்த்து பேசிட்டு இருந்தேன். அவங்களாம் பரம்பரையா கோட்டையா அந்த பகுதி முழுக்க எல்லாமே திமுக ஓட்டு போடக்கூடியவர்கள். இந்த முறை எல்லாம் சேர்ந்து திமுக ஓட்டு போடக்கூடாது என்ற அந்த மகளிர் சபையில முடிவு பண்ணி, மகளிர் அந்த இது இருக்கு இல்லையா, சுய உதவி அங்க ஒரு 7 சுய உதவிக்குழு எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி எல்லாருமே அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டேன். இந்த திமுக ஆட்சி வந்திலிருந்து போதைப் பொருள் நடமாட்டம் ரொம்ப பரவலா இருக்கு, கண்ணாப்பண்ணன் வளர்ந்துருக்கு. எங்க தெருவுகள்ல இருந்து பெண் குழந்தைங்க நடமாட முடியல, போதை அடிச்சுட்டு அவங்க மகா மோசமா கெட்ட வார்த்தை பேச ரொம்ப அதிகமா இருக்கு. இது யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாங்க. வேற வழி இல்லாம நாங்க எல்லாம் முடிவு பண்ணி, எனக்கு நினைவு தெரிஞ்சனாலும் திமுக போட்டு எங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் எங்க தெரு முழுக்க நாங்கள் அதிமுகவுக்கு போட்டோம்னு அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாங்க. இது அங்க உள்ள சூழ்நிலை. அப்படி ஒரு அதிருப்தி அலை தமிழ்நாடு முழுக்க வெளிப்படையா தெரிகிறது. அந்த அதிருப்தியின் பலனை முழுமையாக என்டிஏ கூட்டணிக்கு போய் சேரவில்லை. அதில் ஒரு கணிசமான பகுதி விஜய் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறார். இதான் இப்ப சொல்ல முடிகிறது. அதனால ரிசல்ட் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம், திமுக என்ன ஆட்டம் ஆடினா பாருங்க. ஆடி ஆட்டம் என்ன அப்படி ஒரு பாட்டு வருதல், அந்த மாதிரி என்ன ஆட்டம் ஆடினாங்க பாருங்க. அதுக்கு இப்ப நல்ல உரிய பலன். பெரிய பெரிய தலைகள்லாம் எதிர்பாரா வகையில உருளும் என்று ஒரு கணிப்பு அங்கங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், 4ஆம் தேதி தெரியும். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமான நான் பார்த்த 2 விஷயம் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், அதை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். ஒண்ணு, பணம். எல்லாருக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷனலா முதல்ல ஆரம்பிச்ச திமுக அவன் அப்படிதான் இருப்பான். ஆனா அவங்களுடைய முதல்ல அந்த ஃபார்முலா கொடுத்தது திருமங்கலத்துல ஆரம்பித்து அவங்க தான் கொடுத்தது. போட்டியா இப்ப அதிமுக பணத்துக்கு பதிலா பொருள், கூப்பன் எல்லாம் சர்வசகஜமா எல்லா இடங்கள்லயும். இன்னும் பல இடங்கள்ல எங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று சொல்லி மறியல் பண்ணியிருக்கிறார்கள் மக்கள். இது ரொம்ப பேசிக் ரைட்டான மகளிர் உரிமை தொகை மாதிரி ஓட்டர் உரிமை தொகைன்னு இப்ப பேர் கூட வச்செல்லாம் போடுறது. அப்ப பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முடியும் மக்களை. ரேட், சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா, எங்களை ஒரு துணி கடை போனீங்கன்னா ஒரு சட்டை இருக்கு, நீங்க பாக்குறீங்க வச்சிருக்கீங்க, ஏன்னா ரேட் அதிகமா இருக்கு. இன்னொரு சட்டை நீங்க வாங்க முடியும், வாங்குறீங்க. அப்ப யூ கேன் பர்ச்சேஸ் a shirt, a commodity. அதுக்குரிய விலையை கொடுத்து அதை நீங்க எடுக்க முடியும். அதே போல குறிப்பிட்ட விலை கொடுத்து ஒரு மக்களை விலைக்கு வாங்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் விலைக்கு வாங்கக்கூடிய மக்களாக மாறி இருப்பது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய விரோதமான ஒரு செயல். ஜனநாயகமே இல்லை அது. அப்படி கெட்டு குட்டிச்சோறாக்கி இருக்கிறார் தமிழகத்தை. ரொம்ப வருத்தமான விஷயம். அது எல்லைக்கு போனது இந்த தேர்தலில். இதோட இன்னும் நல்லது. நமக்கு தெரிந்தவரை நாம் தமிழர் கட்சியை தவிர பாக்கி எல்லாம் பணம் கொடுத்துருக்கதா நமக்கு சொல்றாங்க. எல்லாருமே அவங்க சக்திக்கு தக அல்லது அந்த இடத்துக்கு தக, அந்த லொக்காலிட்டிக்கு, அந்த டிமாண்டை பொறுத்து, இப்படி பல ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஆகவே பணநாயகமாக மாறி இருக்கிறது. இப்ப ஒரு காலத்துல 20 கோடி என்பதெல்லாம் இப்ப சில 100 கோடிகள் அளவுக்கு மாறியாச்சு. எம்எல்ஏ கண்டெஸ்ட் பண்றது. அப்ப சாமானியர் நிற்கவே முடியாது. என்ன ஜனநாயகம் அது? பணநாயகம் தானே. அப்போ அவ்வளவு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தர் எம்எல்ஏ என்னன்னா சும்மா இருப்பாரா? அது எப்படி சம்பாதிக்கணும்னு யோசனை பண்ணுவாரு? அப்ப எங்க ஒரு மக்களாட்சியே இல்லையே, தத்துவமே இல்லையே. ஆகவே பணம் என்பது கண் முன்னால் விளையாடக்கூடிய ஒரு சமாச்சாரமாக இந்த தேர்தல் ரொம்ப அதிகமா நான் பார்த்தது. ரொம்ப வேதனைப்படுகிறேன். இந்த நிலை மாற வேண்டும். மக்களை இந்த அளவுக்கு குட்டிச்சோறு பண்ணியிருக்காங்க. மக்களும் விலை போயிருக்கிறார்.
அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, பீப்புள் டிசர்வ் த கவர்மெண்ட் என்று. மக்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ற அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். எனக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஜனங்க வந்து பீகார்ல இல்ல. இவன் சொல்ற திட்டுறான், படிக்காதவன், பானிபூரி, பீடாவாயன், முட்டாள்னு சொல்றான். ஆனா அவன் இந்த மாதிரிலாம் யாரும் காசு கொடுத்து யாரும் ஓட்டு போடாம நம்ம பார்க்கல. குஜராத்ல அந்த மாதிரி அவர் மோடி சொல்லி ஒரு தடவை கூட அந்த மாதிரி நான் ஃப்ரீ பீஸ் தரேன் எப்பயுமே சொல்லல. நான் இலவச மின்சாரம் தரேன்னு சொல்லல, மின்சாரம் தடையில்லாமல் கொடுப்பான்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. ஆகவே இப்படிப்பட்ட கலாச்சாரமே தமிழகத்திலிருந்து மற்ற இடங்களுக்கு இப்ப போக ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுதான் இந்த தேர்தல் நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, விஜய் பின்னால் அப்படி ஒரு பெரிய கூட்டம், அந்த பெண்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா ரொம்ப அருவருப்பாவே இருக்கு. நான் அவங்க மனைவியா கூட இருப்பேன்னு, ஒரு பெண் பேசக்கூடிய ஒரு இதுவான. இன்னும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பேட்டி கொடுக்குறாங்க, எங்க விஜய் அவருடைய சொந்த பணத்திலிருந்து மாசம் மாசம் மகளிருக்கு காசு கொடுப்பார். எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எதுக்கு கொடுக்கணும்? முதல்ல கொடுக்க மாட்டார். அப்ப சொந்த பணத்துல மாசம் மாசம் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு மாசம் மாசம் 2000 4000 கொடுக்குறான்னு வச்சுக்கலாமே. அப்ப அவ்வளவு பணம் எப்படி அவருக்கு வந்தது? யோசிக்கிறாங்களா? யோசிக்கல. அதுதான் இங்க விஜயோடைய ஸ்பெஷாலிட்டி. பேசுறாங்க அப்படி. அப்ப மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு இந்த ராமாயணத்துல மாயமான் என்று வரும், மாரீசன், அந்த மாயமானை தேடிதான் போய் தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. ராமாயணம் நமக்கு பெரிய பாடம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு கவர்ச்சி சினிமாவில் பேசக்கூடிய ஒருத்தர், ஒரு டைரக்டர் சொல்றதுக்கு ஏற்றபடி வசனத்தை பேசி ஒப்பிச்சு நடிக்கிற ஒருத்தர், அவர் பின்னால் தமிழகம் முழுக்க போய்கொண்டிருக்கின்றது என்பது ஒரு பெரிய ஆபத்து. எல்லாருமே அப்ப எல்லாம் என்ன நினைப்பாங்க, அடுத்து நம்ம அரசியலுக்கு வரணும்னா முதல்ல சினிமாவில் போய் பிரபல நடிகர் ஆகணும். இப்ப ஒரு ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொல்லி அந்த வாகனத்துக்கு வந்து ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொன்னவர் சொந்த பர்சனல் காசு எடுத்து கொடுக்க போறாரா? இன்னும் ஒரு முட்டாள்தனம். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார். 70 நாள், எத்தனை நாள்? 42 டேஸ் ஒளிஞ்சுக்கிட்டார். இவர் ஒரு நாளைக்கு பிரச்சனை வந்தா சமாளிப்பாரா? ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் பேசியிருக்காரா? இல்ல ரோட் ஷோல ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது. அப்போ சொந்தமாக யோசிக்கக்கூடிய திறனற்ற இப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய ஒரு போலி மாயமானை நம்பி இந்த சமுதாயம் முழுக்க அப்படி போயிட்டு இருக்கு. இது எப்ப மாறப்போகுதுன்னு ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. அதை நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். பார்ப்போம். மே 4க்கு பிறகு நல்ல மாற்றம் வரட்டும். எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்த ஆளக்கூடிய இந்த திமுக கட்சிக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல மிகப்பெரிய கலக்கம் அதே போல அதற்கு அடுத்தபடியாக சொன்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சீமான் போன்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் பாதிப்பு நிச்சயமாக. எந்த அளவுக்கு என்டிஏவுக்கோ அதிமுக பாதிப்பு என்பதை நம்ம 4ஆம் தேதி சொல்ல முடியும். பார்ப்போம்.